2 குழந்தைங்க பெத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வாழ்நாள் முழுவதுமே வரி விலக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹங்கேரி அரசு அதிரடியான ஒரு உத்தரவு ஒண்ண பிறப்பிச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்றான ஹங்கேரியில தொடர்ந்து பிறப்பு விகிதமானது குறைந்து வரும் நிலையில எப்படியாச்சும் இந்த பிறப்பு விகிதத்தை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் தீட்டப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் ஹங்கேரியினுடைய பிரதமரான விக்டர் ஆர்பன் அவர்கள் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு 30 வயது வரைக்குமே அவர்களுடைய வருமான வரி விலக்கை நாங்க அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் பட்சத்துல அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே வருமான வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஹங்கேரியில ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா 2019ஆம் ஆண்டுல ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, 4 குழந்தைகளுக்கு மேலாக பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு இந்த வரி விலக்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பிறப்பு விகிதம் குறைந்து வருது அப்படிங்கிறதுக்காக இந்த 4 அப்படிங்கறத சுருக்கி 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு இந்த வாழ்நாள் முழுவதுமான வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி இருக்காங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயமாகவே இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை மாத்தி இப்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதல்வர், ஆந்திர முதல்வர் எல்லாருமே பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் ஒரு பேசு பொருளாகவும் ஒரு விவாத பொருளாகவும் மாறின நிலையில இப்பொழுது ஹங்கேரியிலுமே பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கிறதுக்காக இது போன்ற திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தற்பொழுது ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கு.